Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalam ala rasulihil amin wa ala alihi wa sahbihi ajma'in. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தை நிறைவேற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்ததன் அடிப்படையில் இரவு தொழுகை மற்றும் வித்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தை குறித்தும் நம்முடைய குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் மொத்தம் அவர்களுக்கு 11 மனைவிகள், மேலும் 2 அடிமை பெண்கள், மொத்தம் 13. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் மரணிக்கின்றது வரைக்கும் வேறு எந்த பெண்ணையும் அவர்கள் திருமணம் செய்யவில்லை. அதற்கு அடுத்து அவர்கள் மணம் முடித்தது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி இந்த 2 பேர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏக காலத்தில் 9 மனைவிகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய மனைவிகளுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களாக அந்த மனைவிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்தவர்களாகத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பலர்கள் நினைக்கலாம் ஒன்றை சமாளிப்பதே பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது, இதுல ஒன்றுக்கும் மேலா அப்படிங்கிறத நினைக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், அதாவது காண்பதையெல்லாம் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் அல்லது தன்னோடு பழகக்கூடிய தன்னுடைய சக தோழிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல தானும் வாழ வேண்டும், தன்னுடைய கணவனும் அதே போல எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு சில பெண்களிடத்திலே இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அப்படி அல்ல, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பெண்கள். பல பெண்களுடைய நிலைமைகள் இவ்வாறு தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பெரியவில்லை என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு வறுமையில இருந்தும் கூட எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசியது கிடையாது. இன்றைக்கெல்லாம் பல பெண்கள் எதிர்பார்க்கக்கூடியது கிடைக்கவில்லை என்று சொன்னால், உங்களை திருமணம் செய்ததற்கு பிறகு நான் படக்கூடிய கஷ்டங்கள், எவ்வளவோ சிரமங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக என்னுடைய தந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி தருவார், எதை கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும், எதையும் இல்லாதவர்களாக ஒரு நாள் கூட கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் உங்களை நான் திருமணம் முடித்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், எந்த கணவனாவது ஒருவேளை உணவு கூட தன்னுடைய மனைவிக்கு கொடுக்காத நிலையிலே தன்னுடைய குடும்பத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது 3 நாட்கள் எங்களுடைய வீட்டில் அடுப்பெரியவில்லை. அப்படிப்பட்ட அந்த சோதனைகளையும் கூட
அந்த வறுமையை கூட அவர்கள் சகித்துக் கொண்டுதான் இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை பார்த்து? ஆண்களை பார்த்து சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, அதாவது உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். உங்களில் சிறந்தவர் யார்? உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர். வ அன கைருக்கும் லி அஹ்லி, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவராக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ ஆரம்பத்திலே நாம் கூறினோம், சகீனத் மன அமைதி என்பது யாரிடத்திலே இருக்கிறது? மனைவியிடத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மன அமைதி என்பது ஒவ்வொரு கணவனுக்கும் குடும்ப தலைவருக்கும் வேண்டும் என்று சொன்னால் முதலில் நல்ல கணவராக நாம் நம்முடைய மனைவிக்கு இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சில பேர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய பார்வையிலே தன்னுடைய நடைமுறையை ஒரு மாதிரியாக அமைத்துக் கொண்டும் வீட்டை விட்டு வெளியேறினால் இன்னொரு குணத்தோடு நடப்பதை பார்க்கிறோம். இது இப்படிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட நிலைகள் தான் குடும்பங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலம் என்றைக்காவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ அல்லது மற்ற மனைவிமார்களோ இது போன்றுள்ள ஏதாவது ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனது புண்படும் விதமாக ஏதாவது ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல நபி அவர்கள் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாகவே இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன பதில் அக்ரமுன் நாஸ், மக்களிலேயே மனிதர்களிலேயே மிக சிறந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தன்னுடைய மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் தன்னுடைய கணவரை குறித்து, மக்களிலேயே மிக சிறந்தவர். இன்றைக்கு எத்தனை மனைவிகள் தன்னுடைய கணவனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு நற்சான்றிதழை கொடுப்பார்கள்? சில பேர்கிட்ட கேட்டா ஏதோ அதாவது உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே வந்து என்ன செய்வாங்க, என்னுடைய கணவர் நல்ல கணவர் தான். அதாவது அவங்க 2 பேருக்கு மத்தியில யதார்த்தமாக பல பிரச்சனைகள் பிளவுகள் இருந்தாலும் வெளியில 3வது நபர் கேட்கக்கூடிய நேரத்துல நினைப்பார்கள், கேட்கறதுக்கு வேற வழி இல்லையே, சொல்லிதான் ஆகணும். இல்ல இந்த பாய் நல்ல பாய் தானே, அந்த பாய் நல்ல பாய் தான், வீட்டுக்குள்ள பேய் மாதிரி இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து சொல்லும் பொழுது அக்ரமுன் நாஸ், மக்களிலேயே மிக சிறந்தவர், கண்ணியமானவர் என்கிற ஒரு சான்றிதழை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த இறை தூதரிடத்திலே தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சில நேரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோட்டமிட்டு இருக்கிறார்கள். எப்படி 9 மனைவி இடத்துல வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி இடத்திலே அவர்கள் இரவு தங்குவார்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது அவர்களை குறித்து எந்த ஒரு தவறான எண்ணம் நமக்கு உள்ளத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. காரணம் அவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள். முஃமின்கள்னா யாரு? யாரு முஃமின்கள்? நம்ம எல்லாம் எல்லாரும் முஃமின்கள். அப்படிதான் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம எல்லாருக்கும் தாய்மார்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள். அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாழ்நாளில் 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதரை இரவில் தன்னோடு படுக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் எங்க அப்படின்னு சொல்லி கையை வச்சு அப்படி தேடி பார்த்திருக்கிறார். அதுல முதல் செய்தி என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், அப்படியே தேடி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் காணல. இப்ப இவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்க, அடுத்து ஏதாவது மனைவியுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களோ. இன்னைக்கு பொதுவாக இது மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் பல பெண்களுடைய எண்ணங்கள் இப்படிதான் போகும். அதே சமயத்தில் திடீரென்று ஒரு கோபமாக வீட்டிலே பேசிவிட்டால், அப்ப இவர் எதனால இப்படி பேசுறாரு, எதனால இது மாதிரிப்பட்ட பேச்சுக்கள் வருகிறது, பல கோணங்களிலே சிந்திக்கக்கூடிய நிலைமைகள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், காணல. உடனே எந்திரிச்சு என்ன செய்றாங்கன்னாக்கா, வெளியே பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார், இவங்களும் பின்னாடியே போறாங்க. பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீ என்று சொல்லக்கூடிய கபிரிஸ்தானுக்கு சென்று அங்கே அந்த கபராளிகளுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அடுத்து துஆ செய்து வர்றதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சீக்கிரமாக படுக்கையில படுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இவங்க உண்மையிலேயே நடந்த இந்த நிகழ்வை இறை தூதரிடத்திலே தெரிவிக்காமல் இருந்தாலும் யார் அறிவித்துக் கொடுப்பார்? அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே படுத்து கிடக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, ஆயிஷாவே என்ன தூக்கமா அப்படி கேட்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நேரத்துல இல்ல, நெஞ்சமெல்லாம் அதாவது ஒரு படபடப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் உணர்கிறேனே. யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷாவே, என்னை நீ சந்தேகப்பட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், திடீரென்று உங்களை காணல, அதனால நானும் பின்தொடர்ந்து வந்தேன். பார்த்தேன் நீங்கள் அந்த கபிரிஸ்தானுக்கு சென்றீர்கள், திரும்ப வந்து விட்டீர்கள். எங்க போனீர்கள் என்றுதான் நான் பார்த்தேனே தவிர வேறு எந்த எண்ணமும் என்னுடைய உள்ளத்திலே எழவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அடுத்து இரண்டாவது இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போல ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்குகிறார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கையை வச்சு பார்க்கறாங்க, அவங்கள காணல. அடுத்து கொஞ்சம் கையை நீட்டி அவர்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலின் மீது இவருடைய கை படுகிறது. பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், இதே போல ஒரு தடவை பார்க்கும் பொழுது அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி அவர்கள் அந்த நேரத்திலே தூங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே பதிவு செய்கிறார்கள். அப்படின்னு சொன்னால், இந்த மூன்று சம்பவங்களையும் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாகிவிட்டாலோ, அல்லது மனைவி போன் செய்யக்கூடிய நேரத்துல நம்ம வேற ஏதாவது ஒரு போன்ல இருந்தாலும், என்ன எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு லைன் பிஸியாவே இருக்கு, இன்னொரு காரில் உள்ளார், இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கிறார், இப்படின்னு வருகிறது, என்ன இப்ப பார்த்தாலும் இதேதானே நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குடும்பங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு விதத்தில் அவர்களுடைய கேள்விகள் நியாயமாகவும் இருக்கும். தன்னுடைய கணவனுடைய நடத்தைகள் இயற்கைக்கு மாற்றமாக, இதுவரைக்கும் இருந்ததற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எண்ணங்கள் ஏற்படும். ஆனால் இதே போன்றுள்ள சில நேரங்களில் ஷைத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஏற்படுத்துவான். அப்போ உடனே அப்படி கேட்கும் பொழுது அந்த வீட்டுக்காரருக்கு அப்படி கோபம் தலை உச்சைக்கு ஏறும். உன்னை நான் இப்படி எல்லாம் பார்க்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஆனா என் மேலே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளும் பிளவுகளும் அங்கே ஏற்படும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மூன்று நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலே அவர்களே அந்த நேரத்திலே அறிந்து கொள்கிறார்கள், அக்ரமுன் நாஸ், மக்களிலே மிக கண்ணியமானவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்க எங்கே சென்று வந்தீர்கள், கையை தடம்பிடித்து பார்க்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் தூங்கினார்கள், அடுத்து ஒரு கட்டத்திலே தொழுதார்கள். அப்ப இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்துல, நான் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர், என்னையே நீ சந்தேகப்படுகிறியா, இப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டார்களா என்று கேட்டால் கிடையாது. இது மாதிரிப்பட்ட எந்த ஒரு கேள்விகளையுமே அவர்கள் கேட்கல. இப்ப என்ன காரணம் என்று சொன்னால், அது ஒரு பெண்ணினுடைய உரிமை. தன்னுடைய கணவரை குறித்து
அவர்கள் நினைப்பதும் அல்லது கணவரை காணவில்லை என்று தேடுவதும் இது ஒரு பெண்ணுக்கு உண்டான உரிமை, அவர்களுக்கு உண்டான ஹக்கை அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே தவிர அதையெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுமாயின் அதனால் இப்லீஸ் மிக சந்தோஷம் அடைகிறான். அப்ப அவர்களுக்கு உண்டான அந்த ஹக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் எதிர்த்து பேசினார்களா? இதனால அவர்களுக்கு மத்தியில சண்டைகள் என்பது ஏற்பட்டதா? புகாரில் எத்தனையோ ஹதீசுகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு எத்தனையோ சஹாபாக்கள் கேட்டார்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இறை தூதர் உங்களோடு எப்படி இருந்தார் என்றெல்லாம் எத்தனையோ செய்திகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. என்னைக்காவது இறை தூதரை குறித்து ஏதாவது ஒரு விமர்சிக்கக்கூடிய விதத்திலே ஒரு வார்த்தையாவது அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் எந்த ஹதீஸிலுமே அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்க முடியாது. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அக்ரமுன் நாஸ், மக்களிலேயே மிகச் சிறந்தவர். ஆனால் இது போன்றுள்ள அவர்களுக்கு உண்டான உரிமையின் அடிப்படையில் கேட்கிறார்கள். அதற்கான பதிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த கர்வமும் ஆணவமும் இல்லாமல் அதற்குண்டான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதனால் தான் அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனைகளும் பிளவுகளும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இது யாருக்கு மிக விருப்பமான செயல்? கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில ஒரு பிளவை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுக்கு மிக விருப்பமான செயல். ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் என்ன செய்கிறான்? மனிதனை வழிகெடுக்கிறான். ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செய்யலாம்? மனிதன் வழிகெடுக்கிறான். தொழுகையில கூட நம்ம நின்னா ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். கெட்டதுக்கு பிறகு அடுத்த சிந்தனைகள் மாறுபடுகிறது. நம்ம எங்க போனோம், அடுத்து என்ன செய்யணும், எதை மறந்துட்டு வந்தோம், எதை பேசணும், யாரை சந்திக்கணும், என்னென்ன வீட்டுல வாங்க சொன்னாங்க, எல்லாம் அந்த தொழுகையில தான் ஞாபகம் வருது. அப்ப இப்படி ஷைத்தான் எல்லா விதத்திலும் நம்முடைய உள்ளத்திலே பல குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். அப்ப ஒவ்வொரு ஷைத்தானும் அந்த மனிதர்களை குழப்பிக் கொண்டு ஷைத்தானுடைய தலைவன் யாரு? இப்லீஸ். இப்லீஸ் இடத்திலே செல்கிறான். இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை எங்கே அமைத்துக் கொண்டிருக்கிறான்? கடலின் மீது அமைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஒவ்வொரு ஷைத்தானும் வந்து இப்லீஸ் இடத்திலே சொல்வார்கள், இந்த ஊர்ல இந்த நபரை நான் இப்படி எல்லாம் அவனுக்கு மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்தினேன், இதை செஞ்சேன் ஒன்னொன்னையா அந்த ஷைத்தான்கள் செய்ததை எல்லாம் சொல்வார்கள். அப்ப எந்த பதிலை கொண்டுமே அந்த இப்லீஸ் திருப்தி வர மாட்டான். கடைசியில ஒருத்தர் சொல்லுவான், நான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு பிரிவை நான் ஏற்படுத்தினேன், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேரையுமே நான் பிரிய வைத்தேன் என்று சொன்னவுடன் அந்த நேரத்தில் இப்லீஸ் அந்த ஷைத்தானை மட்டும் தனக்கு அருகிலே வைத்து அவனை பாராட்டுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இப்படிப்பட்ட இது போன்றுள்ள பிளவுகள் என்பது அது இப்லீஸுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல். அது போன்றுள்ள அந்த செயலில் நாம் யாரும் நம்மிலே வீழ்ந்து விடக் கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு வாழ்க்கையில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பல பிளவுகள் பிரச்சனைகள் என்பது இருக்கதான் செய்யும். அது எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து சகிப்புத்தன்மையோடு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வாழ்க்கை என்பது சிறந்த வாழ்க்கையாக அமையும். எனவே எப்படி இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள் இறைத்துதரை குறித்து ஒரு நற்சான்றிதழை சொன்னார்களோ, அதே போல நாமும் அமானிதமாக அடைக்கலமாக மனைவியை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவர்களிடத்திலும் நீதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உண்டான ஹக்குகளை உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். இறைவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இதை தொடர்ந்து இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் எப்படியெல்லாம் அமைந்திருந்தது என்பதை குறித்து நாம் அறிவோம். எந்த செய்திகளை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.